வணக்கம் நண்பர்களே, நமது ஹவுஸ் அட் தமிழா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ வெற்றிகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் தேசபக்தியும் துரோகமும் அசாத்தியமான போராட்டமும் கலந்த ஒரு வெற்றியை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவிற்குள் செல்லும் முன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக்கையும் ஹைப் பட்டனையும் தட்டி ஒரு பெரிய ஹைப்பை கொடுங்க. இதோ உங்களுக்காக அந்த உணர்ச்சி பூர்வமான கதை. இது 1996ஆம் ஆண்டு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு இருண்ட காலம் என்று கூட இதை சொல்லலாம். ஒருபுறம் சூதாட்ட புகார்கள் மெல்ல தலை தூக்க தொடங்கிய நேரம், மறுபுறம் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் கையில் கேப்டன் பதவி. அசாருதீனிடமிருந்து கேப்டன் பதவியை பெற்ற புதிய வேகம். ஆனால் அணியில் மூத்த வீரர்களுக்கும் இவருக்கும் இடையிலான பனிப்போர். சச்சின் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆனால் அவருக்கு கீழ் விளையாடிய சிலர் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் அப்பொழுதே எழுந்தன. அப்போதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க டைட்டன் கப் தொடர் நடக்கிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய அந்த தொடரில் இந்தியா முதல் போட்டியில் தோற்றிருந்தது. இந்த போட்டியில் தோற்றால் தொடரை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம். சச்சினின் கேப்டன் பதவிக்கு இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் மார்க் டெய்லர் முதலில் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தார். அன்றைய ஆடுகளம் பேட்டிங்கிற்கு அவ்வளவு எளிதாக இல்லை. வெங்கடேஷ் பிரசாத்தின் பந்து வீச்சில் ஆஸ்திரேலியாவின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் தடுமாறினாலும் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய கேப்டன் மார்க் டெய்லர் இந்திய பந்து வீச்சை நிதானமாக எதிர்கொண்டு ரன்களை சேர்த்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கபலமாக ஸ்டீவ் வாக் களத்தில் நிற்க தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செய்ததோடு ஆரம்பத்தில் தடுமாறிய ஆஸ்திரேலிய அணி 100 ரன்களை கடக்க காரணமாக இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆட்டத்தின் 31வது ஓவரில் சுனில் ஜோஷியின் பந்து வீச்சில் ஸ்டீவ் வாக் 41 ரன்களில் ஆட்டமிழக்க, அதன் பிறகு களத்துக்கு வந்த மைக்கேல் பெவன் ஸ்டீவ் வாக்கின் இடத்தை நிரப்ப, அதன் மூலம் ஆஸ்திரேலிய அணியின் ரன் விகிதம் முன்னேறியதோடு கேப்டன் மார்க் டெய்லரும் சிரமமின்றி ரன்களை குவித்துக் கொண்டிருந்தார். கடினமான ஆடுகளத்தில் நிதானமாக விளையாடிய டெய்லர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய முதலும் கடைசியமான சதத்தை பூர்த்தி செய்தார். கடைசி கட்டத்தில் மற்ற வீரர்கள் சொதப்ப, அதன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி 215 ரன்களை எடுத்தது. இன்றைய T20 காலத்தில் இது மிகச்சிறிய ஸ்கோராக தோன்றலாம். ஆனால் மெக்ராத், டாமியின் ஃப்ளெமிங் மற்றும் கில்லஸ்பி போன்ற உலகத்தரம் வாய்ந்த பந்துவீச்சாளர்களுக்கு முன்னால் அன்றைய மந்தமான ஆடுகளத்தில் 216 ரன்கள் என்பது இமயமலையில் ஏறுவதற்கு சமம். 216 ரன்கள் இலக்குடன் இந்தியா களமிறங்கியது. மைதானம் முழுவதும் சச்சின் சச்சின் முழக்கம். ஆனால் களத்தில் நடந்தது வேறொன்று. தொடக்க வீரர் சுஜித் சோமசுந்தர் அவுட். அடுத்து வந்த ராகுல் டிராவிட் 7 ரன்களில் அவுட். அசாருதீன் வந்த வேகத்தில் 1 ரன்னில் வெளியேறினார். வெறும் 47 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் காலி. இங்கேதான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். பின்னாள்களில் மேட்ச் ஃபிக்சிங் புகார்கள் எழுந்தபோது இந்த போட்டியில் சில மூத்த வீரர்கள் வேண்டுமென்றே மெதுவாக ஆடினார்கள் அல்லது விக்கெட்டை பறிகொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. சச்சின் ஒரு கேப்டனாக வெற்றி பெறக்கூடாது என்பதில் சிலருக்கு உள்நோக்கம் இருந்ததா என்ற கேள்வி இன்றும் நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் சச்சின் தனது விஸ்வரூபத்தை எடுத்தார். அவருடன் ஜோடி சேர்ந்தார் இளம் வீரர் சௌரவ் கங்குலி. மெக்ராத்தின் லென்த் பந்துகளை சச்சின் நேர்த்தியாக பஞ்ச் செய்த விதம் அற்புதமானது. சச்சின் மற்றும் கங்குலி ஜோடி மெல்ல மெல்ல ஸ்கோரை உயர்த்தியது. ஒரு சிங்கிள் எடுக்கும் முயற்சியில் ஏற்பட்ட குழப்பத்தால் கங்குலி ரன் அவுட் ஆனார். இது ஆட்டத்தின் போக்கையே மாற்றியது. சச்சின் மிகுந்த கோபத்துடன் தரையை தட்டினார். ஏனென்றால் தவறு அவர் பக்கம் இருந்தது. ஒருபுறம் சச்சின் டெண்டுல்கர் ரன் எடுக்க போராடி கொண்டிருக்க, மறுபுறம் அஜய் ஜடேஜாவோ இது ஒரு நாள் போட்டி என்பதை மறந்து டெஸ்ட் போட்டியை போன்று ஆடிக்கொண்டிருந்தார். 62 பந்துகள் சந்தித்து வெறும் 27 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அவர் ஏன் அவ்வளவு மெதுவாக ஆடினார்? அவர் ஆடிய விதம் சச்சினுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்காமல் செய்தது. ஒரு கட்டத்தில் ஜடேஜாவும் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். ஜடேஜாவுக்கு பின்னால் வந்த நயன் மூங்கியா மற்றும் சுனில் ஜோஷி ஆகியோர் ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சீரான இடைவெளியில் வெளியேற, ஆட்டம் இந்தியாவின் கையிலிருந்து மெல்ல நழுவுவது போல் இருந்தது. சச்சின் ஒருபுறம் போராடி 88 ரன்களை கடந்தார். இந்தியா எப்படியும் ஜெயித்துவிடும் என்று நினைத்தபோதுதான் அந்த தீர்ப்பு வந்தது. ஸ்டீவ் வாக் பந்துவீச்சில் சச்சின் LBW முறையில் அவுட் கொடுக்கப்பட்டார். ரீப்ளேயில் பந்து ஸ்டம்பை தாக்கவில்லை என்று தெளிவாக தெரிந்தது. சச்சின் பெவிலியன் திரும்பும்போது அவர் கண்களில் தெரிந்த அந்த வலி ஒட்டுமொத்த இந்தியாவின் வலியாக மாறியது.
164 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள். ரசிகர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். வெற்றிக்கு இன்னும் 52 ரன்கள் தேவை. களத்தில் இருப்பவர்கள் அனில் கும்ப்ளே மற்றும் ஜவஹர் ஸ்ரீநாத். ஆஸ்திரேலிய வீரர்கள் சிரித்துக் கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் அன்று பெங்களூரு மைதானத்தில் ஒரு அற்புதம் நடக்க காத்திருந்தது. ஸ்ரீநாத் மற்றும் கும்ப்ளே இருவரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள். தங்கள் சொந்த மண்ணில் தங்கள் கேப்டன் சச்சின் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவர்களால் பொறுக்க முடியவில்லை. ஸ்ரீநாத் ஒரு பேட்ஸ்மேனாக மாறினார். மெக்ராத்தின் பந்தை லாங் ஆன் திசையில் அவர் அடித்த அந்த சிக்ஸர் இந்திய ரசிகர்களின் உறைந்து போன இரத்தத்தை சூடாக்கியது. மைதானத்தில் இவர்களது அம்மாக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு ரன்னுக்கும் அவர்கள் ஓடிய வேகம், அவர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு, அது வெறும் கிரிக்கெட் அல்ல, அது ஒரு போர். மெக்ராத், கில்லஸ்பி என ஆஸ்திரேலியாவின் மிரட்டல் பந்துவீச்சை இந்த 2 பந்துவீச்சாளர்களும் தவிடுபொடியாக்கினர். 9வது விக்கெட்டுக்கு இந்த ஜோடி சேர்த்த அந்த 52 ரன்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இறுதி ஓவர். மெக்ராத் பந்து வீசுகிறார். ஸ்ரீநாத் ஒரு பவுண்டரி அடித்து வெற்றியை உறுதி செய்கிறார். பெங்களூரு நகரம் அன்று உறங்கவே இல்லை. சச்சின் டெண்டுல்கர் ஓடி வந்து ஸ்ரீநாத்தையும் கும்ப்ளேயையும் கட்டிப்பிடித்து அழுத அந்த நிமிடம், அதுதான் உண்மையான விளையாட்டு. இந்த வெற்றி நமக்கு பல பாடங்களை சொல்கிறது. திறமையான வீரர்கள் துரோகம் செய்தாலும் நேர்மையான போராட்டமும் கூட்டு முயற்சியும் இருந்தால் எதையும் வெல்லலாம். சச்சின் ஒரு மோசமான கேப்டன் என்ற பிம்பத்தை உடைத்த போட்டி இது. அவருக்கு தகுதியான வீரர்கள் அன்று கிடைக்கவில்லை. ஆனால் ஸ்ரீநாத் மற்றும் கும்ப்ளே போன்ற உண்மையான வீரர்கள் அவர் மானத்தை காப்பாற்றினார். டைட்டன் கப் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து கோப்பையை வென்றது. ஆனால் அந்த தொடரின் உண்மையான வெற்றி இந்த ஆஸ்திரேலிய போட்டிதான். இன்று 30 ஆண்டுகள் கடந்த பிறகும் நாம் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், துரோகம் வீழும், நேர்மை வெல்லும் என்பதற்கு இதுவே சாட்சி. நண்பர்களே, இந்த உணர்ச்சிபூர்வமான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். சச்சினின் அந்த போராட்டம் பற்றியும் ஸ்ரீநாத் கும்ப்ளேயின் அசாத்திய பார்ட்னர்ஷிப் பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான கிரிக்கெட் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம ஹவுஸ் ஆட் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்க தட்டுங்க, ஒரு பெரிய ஹைப்பை கொடுங்க. நன்றி, வணக்கம்.